ஒரு முறை சஞ்சாரத்துல ஸ்ரீ சத்யசந்த தீர்த்த சுவாமிகள் சோன் கஷேத்திரத்திற்கு வந்தார். ஒரு வயதானவரை கூப்பிட்டு கொஞ்சம் பூ கொண்டு வாங்கோ பூஜைக்குன்னு கேட்டார். அந்த வயதானவர் நிறைய இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணார், பூ கிடைக்கல. காட்டுல சுத்திட்டு இருந்தப்போ தெரியாம ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சிட்டார். இந்த குகைய பார்த்தா அந்த பூலோகத்துல இருக்கிற எல்லா பிரதேசத்திற்கும் மாறுபாடா இருக்கு. எங்க பார்த்தாலும் நல்ல மனம், எங்க பார்த்தாலும் பூக்கள், எங்க பார்த்தாலும் ருஷிகள் தவம் செஞ்சிட்டு இருக்கா. அவளை கேட்டு 5 கமல புஷ்பங்களை பறித்து, தாமரை பூக்களை பறித்து கொண்டு வந்து சுவாமிகள் கிட்ட கொடுத்தாரு அந்த விருத்த மனிதர். சுவாமிகள் அந்த பூக்களை பூஜை அன்னைக்கு ஒன்ன மூலராமச்சந்திர மூர்த்திக்கும், இன்னொன்று திக்விஜய ராமச்சந்திர மூர்த்திக்கும், 3வது பூவை வம்சராமச்சந்திர மூர்த்திக்கும், 4வது பூவை பிரசன்ன விட்டல தேவருக்கும், 5வது பூவை வியாசமுஷ்டி சம்புட்டத்திற்கும் சமர்ப்பணம் செய்தார். இன்னும் ஒரு பூ இல்ல அவருக்கு, சீதாதேவிக்கு சமர்ப்பணம் செய்ய. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு வேண்டிண்டார் பக்தியோட, அம்மா உனக்கு சமர்ப்பணம் பண்ண பூ இல்லையேன்னு. கண்ணை திறந்து பார்த்தா ராமர் மேல இருந்த பூ அதுவாவே தாவி சீதாதேவி மேல போய் உட்கார்ந்துடுது. அன்னைக்கு அந்த பூஜையை பார்த்தவாள்லாம் அப்படியே அவளால நம்பவே முடியல. என்ன ஒரு தபசக்தி! சீதாதேவிக்கு பூ வேணும்னு நினைச்சார், ராமரே அதை கொடுத்துட்டாருன்னா சுவாமியோட தபசக்தி எப்படி இருக்கணும். ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் உத்தராதிமட பீடத்துல வர்ற ஒரு மகானுபாவர், சாபானுகிரக சமர்த்தர். இன்றைய நாள் அவருடைய ஆராதனை அன்னைக்கு அவருடைய ஸ்மரணை அது ஒண்ணு போதும். நமக்கு இருந்தா நம்மள சரியான வழியில நடத்தி கொண்டு போயிடும் என்று சொல்லி முடிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா.